ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிகில்ஸ் தான் போக போகிறோம். ஸோ இந்த ரைட்டில் நம்ம கூட மொத்தம் ஒரு 7 பேர் வராங்க. 2 R15, அப்புறம் ஒரு பல்சர், அப்புறம் ஒரு ஹிமாலயன், அப்புறம் நம்ம டாமி. 5 பைக்கு, 7 பேர் போகிறோம். இன்றைக்கி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதுங்க. நம்ம கொல்லிகில்ஸ் பார்த்தீங்கன்னா 70+ ஹேர்பின் பெண்டு நம்ம டாமியில். நான் ஆல்ரெடி கொல்லிகில்ஸ் போயிருக்கேன், இது செகண்ட் டைம். ஓகே, நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் இருக்கிற ஷெல் பெட்ரோல் பங்க்கில் இருக்கும். ஸோ இங்கே எல்லாருமே ஃபியூல் அப் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்புமே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டீ காஃபிலாம் இங்கேயே எடுத்துகிட்டு இங்கேயே ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் தான். ஓகே, நம்ம ஃபைனலாக ஹைவே ஏரியாச்சுங்க. இதான் அந்த சேலம் டு கொச்சின் ஹைவே. இது கொஞ்சம் தூரத்துக்கு 3 லைன் ஹைவே தான், சூப்பராக இருக்கும், மஜாவாக ஓட்டலாம். நம்ம ஹைவே ஏறிட்டோன்னா நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க, அவ்வளோதான். அழுத்திப்பிடி தான் இன்றைக்கி. இது நம்ம ரைட்டில் வர ஃபஸ்ட்டு டோலு. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 கிலோமீட்டர் இருக்குது இந்த டோலுக்கு. சம்டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி 1 மணி போல் அங்கேருந்து வருவேன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த சேம் டோலுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. வந்து அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப அப்படியே ரூம் போயிடுவேன். நல்லாயிருக்கும். அந்த ஒரு 10 கிலோமீட்டர் 3 லைன் ஹைவே. ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஸ்பீட்லேயே வரலாம். சூப்பராக இருக்கும் ஹைவே. இந்த ஹைவே நமக்கு லெஃப்டில் பார்த்தீங்களா இல்லை குரூப் ரைட் போயிட்டுருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடலாம். அவங்க சூப்பராக போயிட்டுருக்காங்க, 1 by 1 அப்படியே ப்ராப்பராக போயிட்டுருக்காங்க. நம்மளும் அது மாதிரி போயிருக்கலாம். நான் தான் ஆர்வப்பட்டு அழுத்திட்டு முன்னாடி வந்துட்டேன். பாய்ஸ்லாம் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த டோலில் போய் நம்ம வெயிட் பண்ணலாம், பாய்ஸ் வந்துடட்டும். ஏன்னா அடுத்த டோலுக்கு அப்புறம் நம்ம ரைட் எடுக்கணும் பெருந்துறைக்கு. ஒன்றா போனால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, காரு லெஃப்டில் போய் மாட்ட போகுது. பிரிட்ஜில் 3 லைன் இருந்துச்சு, திரும்ப ஸ்ட்ரிங்க் ஆகி 2 லைனாக மாறிடுச்சு ரோடு. நம்ம லெஃப்டில் வந்து மாட்டிட்டாப்புல. நல்ல வேலைங்க எந்த ஆக்சிடென்ட் ஆகலை. இது நம்ம ரைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டோலு. பெருந்துறைக்கு முன்னாடி இந்த டோல் இருக்கும். பெருந்துறை கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. பாய்ஸ்லாம் வந்துடட்டும். எல்லோரும் வந்தோடனே ஒரு குட்டி வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே ரைடை ஒன்றாவே கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, நம்ம அந்த ஹைவேலேருந்து நம்ம ரைட் எடுத்துட்டோம். ஸோ இப்படியே நம்ம பெருந்துறை போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பு, ஒரு கடை ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லை, ஒரு சின்ன கடை தான். ஸோ அங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணலாம். நம்ம R15 பேக் டயரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆணி மாதிரி ஒன்று ஏறிச்சுங்க. அதில் வேலை பஞ்சர் ஆகலை. அந்த டயரில் பட்டன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதில் போய் மாட்டிச்சு. அதில் எடுத்து விட்டாங்க. அதை நம்ம பெருந்தூரில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். நமக்கு லெஃப்ட்டில் தான் பாய்ஸ் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். R15, ஹிமாலயன், அப்புறம் ஃப்ரண்ட்டில் பல்சரு. ரைடு சூப்பராக போய்ட்டுருக்குங்க இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ ஒரு 2.5 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு வந்துட்டோங்க. லெஃப்ட்டில் போனோன்னா ஈரோடு. நம்ம இதே ஹைவேலே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஈரோடு தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடே பயங்கர சீனிக்காக இருக்குங்க. செம்ம க்ரீனரியாக. லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வயல்வெளிகள் தான். பயங்கரமாக இருக்குது இந்த ரோட்டில் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு.
நான் இப்போ திருச்செங்கோடு வந்துட்டோங்க. திருச்செங்கோடுலேருந்து இப்போ நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து போனோன்னா ராசிபுரம் போயிட்டு நம்ம அந்த அடிவாரத்துக்கு போகிற ரோடு வந்து கனெக்ட் பண்ணி போயிடுவோம். நர் ரோட்டில் விளாண்டுருக்கானுங்க. நம்ம இப்போ ரெஸ்ட் ஸ்டாப் வந்துட்டோங்க. ராசிபுரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பு. இங்கே ஒரு குட்டி ரெஸ்ட் ஸ்டாப் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க இங்கேருந்து. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஸ்டாப் தான் நிப்பாட்டுறோம். அதுக்கு நான் ஸ்டாப்பாக தான் வந்துட்டு இருந்தோம். வெயிலும் பயங்கரங்க இங்கே. நம்ம இப்போது ராசிபுரம் வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே சேலம் டு திருச்சி ஹைவே, சேலம் அப்புறம் ராசிபுரம் நாமக்கல் அப்படியே திருச்சி போகிறேன் அந்த ஹைவேங்க அது. நம்ம அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். இந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த அடிவாரத்துக்கு ஒரு ரோடு கட் ஆகும் இதுலேருந்து. ஸோ அந்த ரோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, முன்னாடி ஜிஎஸ் போயிட்டுருக்கு, கவாசகி போயிட்டுருக்கு. இன்றைக்கி கொல்லிகல்ஸுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நிறையா ரைடர் குரூப் பார்த்தேன் கிராஸ் பண்ணி போனது. இவங்க 2 பேரும் ஒரு குரூப்பு, இது இல்லாமல் இன்னொரு ரைடிங் குரூப் வந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், வியூ பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த மெயின் ரோடு வந்து லெஃப்ட்டு டர்ன் பண்ணிட்டோங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம அந்த அடிவாரத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அடிவாரத்துக்கு. நம்ம பாய்ஸ் தான் காணும். ஓகே வந்துட்டாங்க. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து ஆர்ச்சுக்கு வந்துட்டோம். நம்ம அடிவாரம் கரவள்ளிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்துட்டோம். இதுதான் கொல்லி ஹில்ஸோட என்ட்ரன்ஸு. அந்த 72 ஹேர்பின் பெண்ட் இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இன்னொரு வழி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 72 ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்காது. இதில் தான் அந்த 70+ ஹேர்பின் பெண்ட் இருக்கிற ரோடு. ஓகேங்க, நம்ம ஹில் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஹில் ஏறினாலும் அவ்வளோதான், நம்ம டாமியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பயங்கரமாக இருப்பான் ஆள். செக் போஸ்ட்டு காரை தான் செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளதும் கேட்கல. நமக்கு முன்னாடி தான் அந்த ஜிஎஸும் அந்த கவாசகியும் போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் குரூப்னு நினைக்கிறேன். அவங்களும் சூப்பராக தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, இனிமேல் கிருட்டுன்னு வளைஞ்சு போவாங்க இந்த ரோட்டில். செம்ம அட்வான்ஸாக இருக்க போதுங்க இந்த ரைடு. நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வாங்க. பஸ்ஸு ஷார்ட்டாக டர்ன் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் ஏறி உடைப்பாங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க வரணும் ஹில் ரைடில். லாரி பஸ்லாம் பார்த்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். நம்ம இப்போ ஒரு ஹாஃப் த ஹேர்பின் பென்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நியர்லி ஒரு 40 சம்திங் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னொரு ஹாஃப் த டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குங்க ரைடு. நம்மால் ஒரு கார்னரிங்குமே அப்படி நாக் அவுட் பண்ணி வந்துகிட்டே இருக்கான் நம்மால். வேறு இல்லைங்க டாம்பி தான்.
ஜாலியாக இருக்குங்க. நம்ம கார்னரிங் எடுத்து எடுத்து போகிறது, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கு ரோடு. சூப்பராக இருக்குது நம்ம ரைட் பண்ணுறதுக்கு. எனக்கு காரில் வந்தாலும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு தெரில. பைக்கில் சூப்பராக இருக்குங்க இந்த கொல்லி ஹில்ஸ் ஓட்டுறது. இந்த வியூ பாயிண்ட் தான் பாய்ஸ்லாம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. எங்கள் இடிக்கிற மாதிரி நிப்பாட்டுவோம் கிடுக்கு. நம்ம கொஞ்சம் ஹெவி எடுக்கும்போது கொஞ்சம் வழி விட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அவங்க வெஹிக்கிள் அந்தளவுக்குலாம் கிறிஸ்பாக பிரேக் அடிக்காது நம்ம டவுன் ஹில்லில். அவங்களுக்கு வியூ பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு மான்சூன் டைமில் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம ஃபாகியாக இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே. நம்ம வந்த ரோட்லாம் கீழே தாங்க இருக்குது. இன்னும் ஃபியூ ஹேர்பின் பென்ஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மேலே. லெஃப்ட் வளையுது, அப்படியே திடீர்னு ரைட்டு வளையுது. பயங்கரமாக இருக்குங்க ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே. அதுவும் ஒரு சில ஹேர்பின் பென் ரொம்ப ஷார்ப் டர்னெல்லாம் இருந்துச்சு. ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். நம்ம பாய்ஸ்லாம் லெஃப்டில் நிற்கிறாங்க. ஓகேங்க, நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம எல்லா ஹேர்பின் பென்மே முடிச்சுட்டு வந்துட்டோங்க. 70 ஹேர்பின் பென்மே எல்லாருமே சேஃபாக ரைட் பண்ணி வந்துட்டோங்க. மேலே கொல்லி ஹில்ஸ் மேலே வந்துட்டோம். இது வந்து கொல்லி ஹில்ஸில் மார்க்கெட். இங்கே நிறைய அந்த ஸ்பைசஸ்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். போகும்போது தான் டைம் இருந்துச்சுன்னா எதாவது வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு. இன்னும் ஹில்ஸ்லேயும் வெயில் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈவினிங்காக கிளம்புனா நல்லா இருக்குமோ. வெயில் இருக்குது, ஆனால் வெயில் அந்தளவுக்கு தெரிலைங்க மேலே ஹில் ஸ்டேஷனில். ஆனால் அடிவாரத்தில் வெயில் அடிச்சிச்சு பாருங்கள். அப்பா எப்படா கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படி தான் நின்றுருப்போம். ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கீழே அடிவாரத்துலேருந்து. இப்போ நம்ம செம்மேடு ரீச் ஆகிட்டோம். நம்மளோட ஸ்டே வந்து இங்கே தாங்க இருக்குது செம்மேடில். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாமே நான் தனித்தனி எபிசோடாக நம்ம பிரித்து நான் அப்லோட் பண்ணுறேன். Please stay tuned for upcoming videos. Bye bye.